வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்பா. இந்த பவுடர் ஹெல்தியான பொருளை வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். அதனால டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த பவுடரை சாப்பிடலாம்ப்பா. அம்மா கேட்டிருக்கீங்க, எங்கனால செய்ய முடியல, நாங்கள ஆபீஸ் போறோம், அதனால நீங்க சேல் பண்றீங்க. அம்மா நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மக்கானா எடுத்திருக்கேன். இது மக்கானா தமிழ்ல தாமரை பொரின்னு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். நம்ம பொரி சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு இந்த தாமரை பொரி அவ்வளோ லேசா இருக்கும். இதுல நம்மளுக்கு இதுல இந்த தாமரை பொரியில நம்மளுக்கு அதிகமான கால்சியம் இருக்கு. அதனால நம்ம இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த மக்கானா. இது எல்லாம் பலசர கடையிலையும் கிடைக்குது, நல்லா ரிலையன்ஸ்ல கிடைக்குது, ஆன்லைன்ல கிடைக்குது, நாட்டு மருந்து கடையில கிடைக்குது, எல்லா இடத்துலயுமே கிடைக்குது இந்த மக்கானா. இது இந்த மக்கானாவுடைய அளவுப்பா 100 கிராம். பாத்தீங்களா எவ்வளவு நம்மளுக்கு 100 கிராம்னாக்கா எவ்வளவு தான் இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கும் இந்த மக்கானா. இது 100 கிராம் எடுத்திருக்கோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாயில நம்ம இந்த மக்கானாவை கொட்டிக்கிடுவோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்குருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சவச்சவன் இருக்கும். கடாயுடைய சூட்டில் வறுக்க மேத நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ கடாயுடைய சூட்டில் நம்ம 2 நிமிஷம் வறுத்தாச்சு. நல்லா மக்கானா வறுத்தாச்சு. நல்லா இந்த பார்த்தீங்களா எவ்வளோ இதாக வருது, மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ இதை பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். அப்போ அம்மா எல்லாம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. அதனால நம்ம இதில் ஒரு 75 கிராம் எடுத்துக்கிடுவோம். அதாவது ஒரு கப்பில் பாதி, அரை கப்பு இது கொடுவோம். இது வறுத்த நிலக்கடலைப்பருப்புப்பா. 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை வறுத்துக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடுவோம். நிலக்கடலைப்பருப்பை வறுத்தாச்சு. இப்போ பொரி கடலை எடுத்துருக்கோம். இதையும் ஒரு 75 கிராம் எடுத்துக்கிடுவோம். பொரிகள்லையும் அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா. இதை ஒரு 75 கிராம் பொரிகடலையை கடாயில் போட்டுக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பொரிகளை வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். இப்போ அதே கடாயில் முந்திரி பருப்பு 50 கிராம் இதில் போட்டுக்கிடுவோம். பாதாம் எடுத்திருக்கேன்ப்பா. பாதாம்லேயே அதிகமான புரோட்டீன் இருக்கு, ஒமேகா 3 இருக்கு. இதையும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். இதையும் நம்ம முந்திரி பருப்போட சேர்த்து போட்டுக்கிடுவோம். இப்போ அக்ரூட் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம். அக்ரூட் நம்மளுக்கு இதில் ஒமேகா 3 இருக்கு, வைட்டமின் டி, வைட்டமின் சி, நிறைய இதில் மருத்துவ குணம் இருக்கு. நம்ம எப்படி நம்மளுக்கு பிரெயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்கும். இது நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக நம்மளுக்கு தரக்கூடியது இந்த அக்ரூட். அதனால இதில் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பாதாம் பருப்போட முந்திரி பருப்போட போட்டுக்கிடுவோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் மீடியத்தில் வச்சு வறுத்துக்கிடுவோம். 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிட்டோம். இதை நம்ம பிளேட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா பூசணி விதை எடுத்திருக்கேன். இதை ஒரு 30 கிராம் எடுத்துக்கிடுவோம். இது வாட்டர்மெலனுடைய விதை. இது ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். இது வெள்ளரி விதைப்பா. இது ஒரு 30 கிராம் எடுத்துக்குவோம். இப்போ இது சூரியகாந்தி விதை. இது ஒரு 30 கிராம் எடுத்துக்குவோம். இதில் போட்டுக்குருவோம். இது ஃப்ளாக்ஸ் சீடுப்பா. இது ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 இருக்குது. நல்லா நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா கருகருன்னு வளரும். உடம்பும் உங்களுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். இப்போ இது சியா சீடு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதுலேயும் அதிகமான ஒமேகா 3 இருக்குது. இந்த சியா சீடு ஒரு 30 கிராம் இதில் போட்டுக்கிறோம். இப்போ அம்மா சுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதனால சுக்கு எடுத்திருக்கேன். 2 துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். 7 பீஸு ஏலக்காய் எடுத்திருக்கேன். நல்லா நம்மளுக்கு மனம் தரக்கூடியது, நல்லா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா ஏலக்காவுடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதே கடாயில் நம்ம இந்த நட்ஸை பூரா நம்ம போட்டுக்கிடுவோம். இதை அடுத்ததில் வறுத்துக்கிறோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குருவோம்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் நட்ஸை வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கிறோம். இப்போ நம்ம மீதி வச்சுருந்த ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு, வெள்ளரி விதை, சுக்கு இதெல்லாம் போட்டு இதையும் வறுத்துக்கிறோம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் வறுத்துக்குருவோம். இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கோம்ப்பா. ஓட்ஸில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குது. நம்மளுக்கு வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது, வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த ஓட்ஸு. ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிடுவோம் ஓட்ஸு. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஓட்ஸை வந்து இதில் போட்டுக்கிறோம். 3 நிமிஷத்துக்கு இந்த ஓட்ஸை வறுத்துக்கிடுவோம். ஓட்ஸை வந்து நம்ம 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். எல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்தது பூரா நல்லா ஆறிடுச்சு. எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம நிறைய அதிகமான புரோட்டீன் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான புரோட்டீனும் கிடச்சிரும். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம எனர்ஜியாகவும் இருப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். இதை வந்து ஓட்ஸை போட்டுக்கிடுவோம். வறுத்த ஓட்ஸை கொஞ்சம் தாமரைப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுக்குவோம். இது மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்குவோம். ஓட்ஸையும் தாமரைப்பொடியையும் அடித்தாச்சு. இதில் பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ மீதி இருக்கதை இதில் போட்டுக்குவோம். ரெண்டாவதுல போட்டோம். ஒரே மிக்ஸ் பத்தாதுப்பா, அதனால் 2 தடவை போட்டிருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொரிகடலை, நிலக்கடலை போட்டுக்குருவோம். நம்ம வந்து வறுத்து வந்த நட்ஸு பூரா, சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாத்தையும் இதில் போட்டுக்குருவோம். பாதி போட்டுக்குருவோம், ஃபுல்லாக அடிக்காது, அதனால் பாதி பாதியாக போட்டுக்குவோம். இது வந்து சுக்குப்பா. சுக்கு வந்து மிக்சியில் அடிக்காது, அதனால் நம்ம வந்து பிளேடு கெட்டு போயிடும். அதனால் அம்மா வந்து கல்லை வச்சு இடிச்சிட்டு இந்த இதை உதுத்து போட்டிருக்கேன். இதுலேயும் பாதி போட்டுக்குருவோம். தாமரைப்பொடியும் ஓட்ஸும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து மிக்ஸியில் அடிச்சிருவோம். இப்போ நம்ம அடிச்சிருக்கோம். அது வந்து நல்லா எண்ணெய் பசை பூரா அவுட்ட வருது. அதனால இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம் பிளேட்டில். கீழே பூரா நல்லா எண்ணெய் பசையாக நல்லா கெட்டியாக இருப்பாங்க. நல்லா அதை வந்து இந்த நட்ஸில் உள்ள எண்ணெய் பசைகள். இப்போ நம்ம ஓட்ஸும் தாமரைப்பொடி இதை திருப்பி போட்டுக்கணும். அப்போ இதை போட்டோம்னா அந்த எண்ணெய் பசைகள் நம்மளுக்கு எடுத்துட்டு மாவை அரைச்சிடும். சுத்தமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். அட்டியை பூரா நல்லா உதுத்து விட்டுக்குருவோம். மீதி இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அடிக்கணுங்க. எண்ணெய் பசை இறங்கினால அடிக்க ஈஸியாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம போட்டால் தான் ஓட்ஸும் அந்த தாமரைப்பொடியும் போட்டால் தான் நம்மளுக்கு அது மாவு மாதிரி நல்லா கிடைக்கும். அதுக்கு மேலே இதை போட்டுக்குருவோம். இதை மூடி போட்டு அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா வந்து மிக்சியில் அடித்தாச்சு, மாவாக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஜல்லடையில் போட்டுக்குவோம். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம நட்ஸு சேர்த்துருக்கோம், ஓட்ஸ் சேர்த்துருக்கோம், தாமரை பொரி சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அதிகமான புரோட்டீன் இருக்குது இதில். அதனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டில்லையோ இல்லை பாக்ஸ்லேயோ நீங்கள் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
சுத்தமான தண்ணி ஒரு பிட்டு இல்லாததா நல்லா தொடச்சி இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அம்மா வந்து ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் பவுடரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு ஆளுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கட்டி இட்டி இல்லாமல் அதை வந்து கரைச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து தோசை மாவு வச்சுருப்போம். இப்போ அந்த தோசை மாவில் நம்ம வந்து 1.5 கரண்டி போட்டுக்கிடுவோம். ஒரு 2 தோசை வர அளவுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், கெட்டியாக இருக்குது. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிருவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ள வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து 2 கிளாஸ், ஒரு ஆளுக்கு 1 கிளாஸ் மணிக்கு 2 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹை ப்ரோட்டீன் பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பாட்டிலில். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். இந்த பவுலில் வந்து 1 2 3 4, ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் மணிக்கு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதாவது கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி, கட்டி கரையிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலந்துக்குவோம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு. சூடாக்கிட்டு வருது. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த இந்த ஓட்ஸுடைய மக்கானா ஓட்ஸும் இதில் போட்டுக்கிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுவோம், மீடியத்தில். நம்ம வந்து இதை லைட்டாக கொஞ்சம் இப்படி வேக விடணும். அடுப்பை வந்து நம்ம வந்து ஹையில் வைக்கக்கூடாது, இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிக்கிறோம். அதனால் இப்படி கிண்டி விட்டு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு இப்படி கிண்டி விடணும். கிண்டி விடும் போது நல்லா உங்களுக்கு கஞ்சி மாதிரி வந்துடும். லைட்டாக நல்லா வெந்து வருதுப்பா. ரொம்பவும் வேக விடக்கூடாது, ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தான் செஞ்சுருக்கோம். அதனால ரொம்ப லைட்டாக அந்த பப்பிள்ஸ் விட மேலே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் ஆரண்டுப்பா. 2 பேர்த்துக்கு கஞ்சி காய்ச்சிருந்தோம் ஹை ப்ரோட்டீன் பவுடரில். இப்போ 2 கிளாஸில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து இனிப்பும் போடல, உப்பும் போடல, தனித்தனியாக நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் கஞ்சியை காய்ச்சிருக்கோம். இப்போ நான் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிடுவோம். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லாட்டா பனங்கற்கண்டு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து 1 ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக, சப்புன்னு இல்லாமல் லைட்டாக கொஞ்சமாக ஒரு பிங்க் சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மிளகு நான் நுணுக்கி வச்சுருக்கேன், மிளகு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு சிலருக்கு வந்து இனிப்பு பிடிக்கும். நம்ம வந்து பனை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இதை நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இனிப்பு பிடிக்காது. அதனால் லைட்டாக பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டு இப்படி குடிச்சுக்கணும். நம்ம இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம்,
நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இந்த கஞ்சியை நம்ம புரோட்டீன், ஹை புரோட்டீன் கஞ்சியை குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு தனியாக சாப்பிடக்கூடாது. தனியாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் உழுக தான் செய்யும். அதனால் இந்த கஞ்சி மட்டும்தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். இது நல்லா பசி தாங்கும்ப்பா. ஏன்னா நம்ம வெறும் நட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால நல்லா பசி தாங்கக்கூடியது. இந்த ஒரு கிளாஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம தொடச்சுட்டுக்குருவோம். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம். இப்போ மாவு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு. மெல்லிசா நல்லா பரப்பி விட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம் லைட்டாக. இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுப்பா. இதை நம்ம திருப்பி போட்டுக்குருவோம். எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். திருப்பி போட்ட பக்கமும் 1 நிமிஷத்துக்கு வேகும். இப்போ நம்ம திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். சூப்பராக இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பொடியை நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பொடியை நம்ம இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே இதில் நம்ம சப்பாத்தி மாவுக்கும் ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம உடம்புக்கு நல்ல தேவையான அனைத்து புரோட்டீனும் நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும். 2 ஸ்பூன் மணிக்கு நம்ம 2 தோசை சாப்பிட்டுக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் உழுக தான் செய்யும். அதனால நட்ஸ் சேர்த்துருக்கனால நம்ம அளவோட தான் சாப்பிடணும். வீட்டில் நீங்கள் என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. அம்மா பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். இது அதுக்கு மேட்சிங்காக உங்கள் வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபோன் கால் வேண்டாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.